டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டைட்டில் எடுத்துருக்கோம். அதில் வந்து ஆட்டோமேட்டிக் ஃபயர் கண்ட்ரோலர் மிஷினை பற்றி நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த மிஷினில் வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து ஃபயரை அமைக்கிற மாதிரி அதே வந்து தானாக வந்து நெருப்பு பிடிச்சிங்களா அதுவாக ஆட்டோமேட்டிக்காக அமைச்சிக்கும். அதே மாதிரி இது ஃபயர் அலர்ட்டிங் எஸ்எம்எஸ் சென்சார் வந்து இதில் வச்சுருக்கோம். இந்த சென்சார் மூலிமா அங்கே இருக்கவங்களுக்கு அலர்ட் பண்ணோம். இதை வந்து மெயின் சர்க்கிள் கூட கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால மின்கசின் வீட்டில் அந்த பில்டிங்ஸ் ஏற்பட்டால் அதுவும் அலர்ட் பண்ணும். இப்போ இதில் நெருப்பை பற்றிச்சுனா சென்சார் ஆகிடுச்சுன்னா இங்கே வந்து ஒயர் கனெக்ஷனில் அலர்ட் போய் இங்கேருந்து இந்த ஒரு கேப் ஓப்பன் ஆகும். இதுக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியே வந்தோடனே இந்த ப்ரெஷர் ஸ்ப்ரேயர் மூலமாக கார்பன் டை ஆக்சைடு வந்து அப்படியே பவுடர் மாதிரி ரூம் ஃபுல்லாக தெரிஞ்சு கூட அதனால அந்த ஃபயர் அணைஞ்சிடும். இது வந்து பேட்டரி மூலமாக இருக்க வந்து வேணும்னா இது வந்து நம்ம கரண்ட் மூலமாக கனெக்ட் பண்ணி அதில் போய் ஒரு ஒர்க் பண்ணுறோம். இது வந்து நம்மளோட சேஃப்டி திங்ஸ் பாதிப்பாக அப்புறம் பெரிய பாதிப்படையாமல் இருந்தது. இந்த கார்பன் டை ஆக்சைடு ஒரு ஃபயர் அனுப்புறது முடிஞ்சிச்சுன்னா இந்த கேப்ஸில் இந்த கேப் ஓப்பன் பண்ணி அதில் கார்பன் டை ஆக்சைடு திரும்பியாக இருக்குது.